வணக்கம் சார். வாழ்த்துக்கள். இன்றைக்கு தஞ்சாவூர்ல விஜய் அவர்கள் தன்னுடைய சிறப்புரையை ஆற்றியிருக்கிறாரு, பேசியிருக்கிறாரு. நிறைய விஷயங்களை ரொம்ப ரிலாக்ஸ்டா ரொம்ப காமா பேசின மாதிரி ஒரு தோற்றம் இருந்துச்சு. மற்ற நாட்களை விட இன்றைக்கு அதிக நேரம் பேசியிருக்கிறாரு, ரொம்ப ரிலாக்ஸ்டா பேசியிருக்கிறாரு. நீங்க அவருடைய ஸ்பீச்சை பார்க்கும்பொழுது உங்களுக்கு என்ன தோணுச்சு? இன்றைக்கு அந்த ஸ்பீச்ல நீங்க டீகோட் பண்ணோம், இந்த விஷயங்களெல்லாம் செமையா பேசினாரு அப்படின்னு உங்களுக்கு தோணக்கூடிய விஷயங்கள் என்ன? இல்லை, பேசினது அந்த மக்கள் சார்ந்தும் விவசாயிகள் சார்ந்தும் எல்லாத்தையுமே கோடிட்டு காட்டிக்கிட்டு இருக்கிறாரு. எல்லாத்த பற்றியுமே ஜென்ரலாக அங்கே இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையுமே பதிவு செஞ்சுருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது இதை தான் அதை தான்றதெல்லாம் குறிப்பிடக்கூடியதில்லை. அவர் பேசின அந்த 30 நிமிடங்களுமே ஒவ்வொரு நிமிடங்களும் தன்னுடைய தொண்டர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆரவாரத்தையும் எழுச்சியும் ஏற்படுத்தியிருக்குது அந்த பேச்சு. இருக்கக்கூடிய எப்பவும் போல திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்திட்டு போயிருக்கிறாரு. சார், அங்கே நிறைய மேனிஃபெஸ்டேஷன்ஸ், அதாவது இப்போ மக்களுக்கு என்னென்ன செய்ய போகிறோன்ற வாக்குறுதிகளை கடைசியில் நான் ஒவ்வொரு இடங்களையும் சொல்லிட்டு வரேன், இங்கேயும் சொல்ல வேண்டிய கடமை இருக்குன்னு சொல்கிறாரு. அதில் சில கேள்வி இருக்குது சார். நியாய விலை வியாபாரிகள் அந்த கடைகளில் வியாபாரிகள் ஆண்களுக்கு ஆண்கள் பெண்களுக்கு பெண்கள்னு சொல்கிறாரு. அது என்ன காரணத்துக்காக சொல்கிறாரு, என்ன அடிப்படையில் சொல்கிறாரு? இல்லை, அது தெளிவான அறிக்கைகளை இப்போ என்னன்றது இன்றைக்கி ஒரு லைனில் தான் சொல்லியிருக்கிறாரு. தெளிவான அறிக்கைகள் எல்லாமே தேர்தல் அறிக்கைகளில் வரும். அதை வச்சு தான் நம்ம விவாதிக்க முடியுமே தவிர, அவர் சொல்லியிருக்கக்கூடிய தேர்தல் வாக்குறுதிகள் என்ன, அது நிறைவேற்ற முடியாது அப்படின்றது தான். இப்போ திமுக எத்தனையோ தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு. அதில் இன்றைக்கி கிட்டத்தட்ட 50-60% மேலே செய்யலை எதையுமே. இன்னைக்கு எத்தனை ஊடகங்கள் விவாதிக்கும்? நான் திமுகவுடைய அண்டா சொம்பு இல்லை அண்டான்னு சொல்லக்கூடிய பத்திரிகையாளர்கள்லாம் அதை விவாதிப்பாங்களா? நாங்கள் பத்திரிகையாளர்கள் அரசியல் விமர்சகர்கள்னு சொல்லக்கூடியவர்கள்லாம் விவாதிப்பாங்களா? நிச்சயமாக விவாதிப்பதற்கு மறுப்பாங்க. புரியுதுங்களா? அந்த சமூக நீதி பேனா திமுகவை சேர்ந்தவர்கள் எல்லா மேடைகளையும் இப்போ பேசிட்டு தானே இருக்கிறாங்க. இல்லை, நான் திரும்பவும் எனக்கு என்ன பேசுறாங்க, இவ்வளவு தேர்தல் வாக்குறுதியை நாங்கள் செய்யாமல் விட்டு எதிர்கட்சிகள் அதை கேள்வி வைக்கும் பொழுது அதுக்கு நிதானமா பதில் சொல்லிட்டு தானே இருக்கிறாங்க. நீதான் உங்களுக்கு இங்க கேட்க தேவை உங்களுடைய பதில் இல்லை ஸ்வேதா, எங்களுக்கு தேவையான நிவாரணம்னு கேட்குறேன். இங்க நீ மாதந்தோறும் மின்கட்டண அளவு வாங்குவேன்னு சொன்னீங்க, அதை ஏன் பண்ணலைன்னா நான் பதில் சொல்லுவேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? நீங்க சொத்து வரி உயர்த்த மாட்டேன்னு சொன்னீங்க, ஏன் உயர்த்திட்டீங்கன்னு கேட்டா பதில் சொல்றேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? கழிவு நீருக்கு வரி உயர்த்த மாட்டேன்னு சொன்னீங்க, ஏன் உயர்த்திட்டீங்கன்னு கேட்டா அதுக்கு பதில் சொல்றேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? பெண்களுக்கு இலவச மகளிர் விடியல் பயணம் நடத்திட்டு அதை எங்களுடைய அமைச்சர் ஓசின்னு சொல்லுவாருன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அதுக்கு நாங்க பதில் சொல்லுவோம்னு சொன்னா என்ன அர்த்தம்? இதுதான் உங்களுடைய சமூக நீதி பேனா எழுதுதான் கேட்கிறேன். சரி, இப்போ நான் கேட்ட இவருடைய வாக்குறுதியில ஆண்களுக்கு ஆண் வியாபாரி பெண்களுக்கு பெண் வியாபாரின்னு சொல்றாரு. ஆண்கள் பெண்களை எப்படி மரியாதையோட எப்படி சமமாக நடத்தணும் அப்படின்றத சொல்லிக் கொடுக்கறதை விட்டுட்டு ஆணுக்கு ஆண் பெண்ணுக்கு பெண் வியாபாரிகள் இருப்பாங்க அப்படின்னு சொல்றது என்ன மாதிரியான அணுகுமுறை? ஏன்னா இதுக்கு முன்னாடி வேலூர்லயும் இதே மாதிரியான ஒரு கான்ட்ரவர்சி தான் வந்துச்சு. மறுபடியும் அதே மாதிரி ஒரு நியாய விலை கடைகள்ல விவசாயிகளுக்கு இந்த மாதிரியான ஒரு அணுகுமுறை இருக்குன்னு சொல்றாரு. அதுக்கான அவசியம் என்ன? ஏன் அப்படி சொல்றாரு? இல்ல, இப்ப இருக்கக்கூடிய இடத்துல போகக்கூடிய இடத்துல பெண்களுக்கு உரிய மரியாதை கிடைக்கல. அப்போ பெண்களை நிர்ணயம் பண்ணணும்னு சொல்றாங்க. அது ஒரு முன்மாதிரி தானே. பெண்களுக்கு ஆட்டோ ஓட்டணும்னு போது இந்த கடந்த 2 ஆட்சிகள்லையுமே ஆட்டோ ஓட்டுநர்களை உருவாக்கலையா? பேருந்து ஓட்டுநர்களில் நம்ம சென்னையில் முதல் முறையாக மெட்ரோ ரயிலை இயக்குனது ஒரு பெண் ஓட்டுநர் தான். அந்த ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது கொடியசைச்சு துவங்கி வச்சாங்க. அன்னைக்கு அப்படி பார்க்கும்போது பெண்களுக்காக தனி பேருந்துகள் விட்டாங்க. அது ஏற்கனவே இருந்தது, சின்ன வயசுலேயே பயணிச்சிருக்கிறேன். அப்படி அப்போ ஸ்கூல் போகும்போது இப்போ பேருந்துகள் மகளிருக்கு தனி பேருந்துகள் இருந்தது. அப்புறம் அவங்களுக்கு தனியாக கண்ட்ராக்டர் லேடிஸ் போட்டாங்க, லேடிஸ் டிரைவரை போட்டாங்க. இது எல்லா இடத்துலையும் நடக்கக்கூடியதானே தவிர்த்து அப்போ ஆண்கள் பெண்களை மரியாதையோட சமமாக நடத்தணும் அப்படின்றத சொல்றதை விட்டுட்டு தனித்தனியா அவனை போட்டுடலான்றது தீர்வா? சமத்துவம் நீங்க உங்களுடைய சமூக நீதியில இத்தனை 75 ஆண்டுகள் எல்லாத்தையும் பண்ணிட்டீங்களான்னு நீங்க மாற்றாக தானே வரேன்னு சொல்றீங்க. மாற்றவர்களும் அதே சொல்றதுக்கு மாற்றா வர. ஆமா, நாங்க கஞ்சா விற்கல, கஞ்சா தமிழ்நாட்டுல 0% சொல்லிட்டு நேத்து திண்டுக்கல்ல 2.25 கிலோ பிடிச்சிருக்கிறாங்க. ஒன்னு பிடிச்சது கஞ்சாவா இல்லை இவர் சொன்னது உண்மையான்னு பார்த்து தெரியல. அவங்க வேற எதையாவது கீரையை பிடிச்சிட்டு கஞ்சான்றாங்களா அப்படின்றது தெரியல. முதல்ல ஒரு நிலைப்பாட்டுக்கு வாங்க. இன்னைக்கு சாலை ஓரத்தில் நின்று ஒரு 9 பேர் டீ குடிச்சிக்கிட்டு இருக்கக்கூடியவர்களை, சாலையில் நடந்து போகக்கூடியவங்களை 3 இருசக்கர வாகனத்தில் வந்த முகமுடி போட்ட 9 பேர் சேர்ந்து சரமாரியாக ரோட்டில் போகிற வர்றவங்களாம் வெட்டி இருக்கிறாங்க. இதெல்லாம் நீங்கள் பாதுகாத்துருங்க.
அவர் என்னென்ன ஒன்று சொல்கிறானோ தேர்தல் அறிக்கைகள் கொடுக்கட்டும், அந்த அறிக்கைகளில் என்னெல்லாம் இருக்கோ அதை வச்சு விவாதிக்க முடியுமே தவிர்த்து இன்னைக்கு சொல்லிட்டு போனது எல்லாத்தையுமே விவாதிக்கணும்னா திமுக அரசு காரி துப்புன மாதிரி எல்லாத்தையும் சொல்லியிருக்கிறாரு. எல்லாத்தையும் கேளுங்க சொல்லுவோம். சரி சார், இப்போ நீங்க அதுக்கு சொல்லியிருக்கீங்க, அதுக்கான ஒரு விளக்கம் வந்து தெளிவா கிடைச்ச மாதிரி எனக்கு தோணல. ஆனா இப்போ விஜய் அவர்கள் வந்து இன்றைக்கு இந்த கூட்டத்துக்கு வரும் பொழுது அவரை சுத்தி வாகனங்கள் மகளிர் காவல் நிலையங்களை எதற்காக உருவாக்குனீங்கன்னா, மகிழா காங்கிரஸ் எதற்காக உருவாக்கப்பட்டு, பெண் நீதிபதிகள் எதற்காக உருவாக்கப்பட்டாங்க, பெண் காவலர்கள் அதிகமா எதற்காக உருவாக்கப்பட்டாங்கன்னு ஸ்வேதா பதில் சொல்றதுக்கு தயாரா இருக்கு சார். அது ரெப்ரசன்டேஷன் சார், ரெப்ரசன்டேஷன். பெண்களும் காவல்துறையில ரெப்ரசன்டேஷன் இருக்கணும், எல்லா துறைகள்லயும் ரெப்ரசன்டேஷன் இருக்கணும்ன்றது வேற. அதே மாதிரி எப்படி ஸ்கூல்ல எல்லாம் வந்துட்டு தனித்தனியா இருக்கும், மகளிர் காவல் நிலையம் தனித்தனியா இருக்கு. மகளிர் காவல் நிலையம் அது ஒரு அதிகாரம் சார், அதிகாரம் வேற, இது வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் வேற. பெண்களுக்கு இது முக்கியத்துவம். பெண்கள் அங்க பெண்களுக்காக மறுக்கப்படக்கூடியது பெண்களை வச்சு முன்னுரிமைப்படுத்தணும்னு நினைக்கிறாரு. அப்ப அங்க சமூக நீதி பண்ணா, திமுக பண்ணா அது வந்து முக்கியத்துவம். பெண்களும் ஆண்களுக்கும் வந்து வியாபாரம் செய்வாங்க அப்படி சொல்றது முக்கியத்துவம் கொடுக்கிறது. தனித்தனியா வந்து பிரிச்சு விட்டு நீங்க வந்து சுயமரியாதை இல்ல பெண்களை வந்து எப்படி நடத்தணும் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுக்கறதுக்கு பதிலா தனித்தனியா நீங்க அவங்களுக்கு பெண்களுக்கு இல்லாத மரியாதையை ஏற்படுத்துறாருன்னா அவர் தான் சுயமரியாதையை ஏற்படுத்துறாரு. அப்படிதான் பார்க்க முடியும். சரி சார், இப்போ இன்றைக்கு இந்த கூட்டத்துக்கு வரும்பொழுது சுத்தி அவ்வளவு வாகனங்கள் வந்து வர்றதை பார்க்க முடிஞ்சது. அவருடைய தொண்டர்கள், அவருடைய ஆதரவாளர்கள் எல்லாருமே வந்துட்டு அவரை பார்க்கணுன்ற ஆர்வத்துல வண்டியை வந்து சரியா பார்க்காம அங்க ஒரு ஆக்சிடென்ட் நடந்ததெல்லாம் பார்க்க முடிஞ்சது. விஜய் அவர்கள் வாகனம் போயிட்டு இருக்கும் போதே பின்னாடி ஒருத்தர் ரொம்ப கொடூரமா விழுற மாதிரியான காட்சியெல்லாம் பார்க்க முடிஞ்சது. கடந்த மேடையில் அவர் அறிவுறுத்தியிருந்தார், ஏன் பின்னாடி யாருமே வராதிங்க தயவு செஞ்சு அப்படின்றத சொல்றாரு. ஆனா இந்த முறையும் அதே மாதிரி பண்றாங்க. அவங்க நிர்வாகிகளுக்கு, அவங்களுடைய அந்த பின்னாடி வரக்கூடிய தொண்டர்களுக்கு நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? எங்கேயோ இருந்து வரக்கூடிய, இப்ப எங்க இருந்து யார் வராங்கன்னே தெரியலையே. காவல்துறை என்ன பண்ணுது? உங்களுக்கு இவ்வளவு பேர் தான் இந்த திடல்ல அனுமதின்னு சொல்றீங்க, அதுக்கு QR கோடு போட்டு எல்லாத்தையுமே முறைப்படுத்தி நெறிப்படுத்தி நீங்க என்னென்ன சொல்லுங்க 32 இது சொல்றீங்க, அத்தனையுமே நிபந்தனைகளையுமே ஃபாலோ பண்ணி நடத்தப்படுது. இப்போ அவர் வந்து அங்கிருந்து கூட்டிட்டு வந்து பத்திரமா அனுப்பி வைக்க வேண்டியது யாருடைய பொறுப்பு? சரி சார், காவல்துறையோட பொறுப்பு நீங்க சொல்ல வரீங்க. இப்ப நான் என்ன கேட்கிறேன், விஜய் அவர்கள் அவருடைய தலைவர் சொல்லியே கேட்கல, காவல்துறையை சேர்ந்தாங்கன்னா அப்ப அவங்க கடினமாக ஆக்ஷன் எடுப்பாங்க. ஆக்ஷன் எடுத்தா தாவேகாவினுடைய ஆதரவாளர்கள் இப்படி கைது பண்றாங்கன்னு ஒண்ணு சொல்வீங்க. எப்படி பிரதமர் மோடி வரும்போது தடுத்து நிறுத்தி எல்லாத்தையுமே அடிச்சு குண்டாஸ் போட்டு வண்டியில ஏத்தி கொண்டு போய் ஜெயில. பிரதமர் மோடி அவர்களை பார்த்து இப்படி வண்டியில பின்னாடியே வந்து ஆக்சிடென்ட் விழுற மாதிரி யாரும் வருது இல்லையா? தடுத்து நிறுத்துங்க. காவல்துறை ஒரு இடத்துல நிறுத்துதுன்னா அதை நிறுத்தி யாரும் மறிச்சு போவதற்கான அதை அந்த தடையை மீறி போவதற்கான வேலைகள்லாம் யாரும் நீங்க காவல்துறை ஆக்ஷன் எடுங்கன்னு சொல்றீங்களே தவிர தன்னுடைய தொண்டர்களை வந்து சரியா பண்ணுங்க, இதை பண்ணா வரவே வராதீங்க, என்னுடைய உண்மையான தொண்டன் இப்படி செய்ய மாட்டான் அப்படின்னு நீங்க ஸ்ட்ராங்கா சொல்லலாம். உண்மையான தொண்டன் வரதான் செய்வான் ஸ்வேதா. எப்படி இந்த மாதிரியா சார் பின்னாடி வரதான் செய்வான். இங்க நீங்க அடக்குமுறைகளுக்கெல்லாம் அஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடிய கூட்டங்களுக்கு காசையும் சாராயம் கொடுத்து வாங்கிட்டு போன கூட்டம் இப்படி எல்லாம் போகாது. தன்னெழுச்சியாக மக்கள் வரதான் செய்யும். மக்கள் கூட்டம் வரதான் செய்யும், அலைமோததான் செய்யும். ஒழுக்கமா ஒழுங்கினமான்றத அதை அவன் முடிவு பண்ணிக்கிட்டோம். அதுக்கு நீங்க உங்களுக்கு பார்க்கும்போது அது ஒழுக்கமா தெரியுதா? இப்படி வண்டியில ஹெல்மெட் போடாம மிகப்பெரிய வகையில வர்றது ஒழுக்கமான விஷயமா? ஒரு தலைவனை பார்ப்பதற்கு மிகப்பெரிய ஆர்ப்பரியத்தோட வரக்கூடிய கூட்டம் அப்படிதான் இருக்கும். இது கட்டுப்படுத்தக்கூடியதனுடைய வேலை காவல்துறையினுடைய வேலை. தலைவருடைய வேலை இல்ல, தலைவருடைய வேலை கிடையாது. புரியுதுங்களா? தலைவர் அறிவுறுத்தி இருக்கிறாரு. அதையும் தாண்டி வந்து கடினமாக வந்து ஆக்ஷன் எடுத்தாங்க, கைது பண்ணாங்க அப்படின்னா அந்த இடத்துல தாவேகாவை எப்படி கைது பண்ணுவீங்க? கட்டுப்படுத்துறதுக்கும் கைது பண்றதுக்கும் வித்தியாசம். வாகனத்துல பின்னாடியே கத்திட்டு போறது இதெல்லாம் வந்துட்டு மற்ற கூட்டங்கள்ல நடந்தா அதை கைது பண்ண சொல்லி தானே சொல்றாங்க. அப்ப இதுவும் கைது பண்ணக்கூடிய நடவடிக்கை தானே சார். வாகனங்கள்ல இப்படி மோதிக்கிற மாதிரி போனா வேகமா போறது இல்ல நான் சொல்றது உங்களுக்கு புரியலையான்னு கேக்குறேன். இப்போ ஒரு டோல்கேட் இருக்குன்னா அந்த டோல்கேட்டை கடக்குறாங்கன்னா எல்லா டோல்கேட்டும் மூடுவாங்க. எந்த வாகனம் போகணும்னு நினைக்கிறாங்களோ அந்த வாகனத்தை மட்டும்தான். இருசக்கர வாகனத்துக்கு அப்படி எல்லாம் அனுமதி கிடையாது சார் டோல்கேட்ல. நான் சொல்றது புரியல. ஏன் இப்ப ஸ்டாலின் வரும்போதும் பிரதமர் வரும்போதும் மட்டும் ஏன் அப்படி அந்த டோல் எல்லாருக்கும் ஓபன் ஆக மாட்டேங்குது? அப்ப போகணும்ல. இருசக்கர வாகனத்துல போகக்கூடியவங்க, சாலையில பயணிக்கக்கூடியவர்கள் இந்த முதல்வர் போகும்போது போக முடியுமா? நான் திருப்பி என்ன சொல்றேன்னா, டோல்கேட்டு மூட முடியும், அது மூடி தான் இருக்கும். அதுல வந்து பேரிகார்டை போட்டுட்டாங்கன்னா 2 வீலரால போக முடியாது. எது ஓப்பன் ஆகுதோ அது வழியா தான் போக முடியும். அப்போ இந்த இடத்த உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியுமா? முடியாது. காவல்துறையால கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு சொல்றீங்க. ஸ்டாலின் அவர்களோ பிரதமர் அவர்கள் வரும்போதோ இந்த மாதிரி ஒரு கூட்டம் போகல. இப்படி கூட்டம் காசு கொடுத்து சாராயத்துக்கும் சாப்பாட்டுக்கும் வர கூட்டம் போகாது.
தன்னெழுச்சியாக மக்கள் புரட்சியாக வரக்கூடிய கூட்டம் போகதான் செய்யும்னு சொல்றேன். நீங்க அந்த கூட்டத்தை விமர்சனம் பண்றீங்களே சார், சாராயத்துக்கும் பணத்துக்காகவும் வரக்கூடிய கூட்டம்னு. இந்த கூட்டம் ஒழுக்கமற்ற கூட்டமா இருக்குன்னு சொல்லி விமர்சனம் பண்றதுக்கு உங்க அவன் ஆர்ப்பரியத்தோட வந்து இப்போ ஒரு நமக்கான தலைவனை வந்து பார்க்கக்கூடியவனை நீங்க ஒழுக்கமற்றவன் உங்க பார்வையில பாத்தீங்கன்னா அதுக்கு நான் ஒன்றும் பதில் சொல்ல முடியாது. ஓகே சார், இன்றைக்கு நடந்த கூட்டத்துல வந்து நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருந்தாரு. குறிப்பா வந்து கலைஞர் அவர்களுக்கு சிலை வைக்கிறத பத்தி வந்து அவருடைய கருத்தை சொல்லியிருந்தாரு சார். மற்றவங்களுடைய வீட்டிலுடைய நெய்யில இருந்து ஸ்வீட் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி ஒன்று கருத்தை பதிவு பண்றாரு. அதுக்கு உங்களுடைய பதில் என்ன? ஆமாம், இப்படி இருக்கக்கூடிய நான் என்ன கேட்குறேன்னா, உங்கள் அப்பாவுடைய சமாதியை பல கோடிகள் செலவு பண்ணி நீங்கள் இது பண்ணீங்க இல்லையா? அதுக்கு வந்து 60 கோடி ரூபாய் செலவு பண்ணி சமூக நீதி பேனா ஒன்று வைக்கணும்னு சொன்னீங்க. ஆனால் ஆசிரியர்களுடைய போராட்டத்துக்கு வந்து 90 கோடி ரூபாயை வந்து நீதிமன்றங்கள் கொடுங்கன்னு சொல்லும்போது இங்கே நிதி பற்றாக்குறை, கஜானா காலியாக இருக்குதுன்னு சொன்னீங்க. கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும். கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டு போட்டதுக்கப்புறம் 20 கோடி ரூபாயை கொண்டு வந்து கொடுத்துட்டு நிதி இல்லைன்னு சொல்லி கையை விரிச்சிட்டு வந்தீங்க. அப்போ இந்த பேனா வைக்கிறதுக்கு உங்களுக்கு ஏது 60 கோடி? இப்போ 30 கோடிக்கும் மேற்பட்ட செலவுகளை பண்ணி உங்களுடைய தந்தையினுடைய நினைவிடத்தை ரெடி பண்ணிடுறீங்களே, இதுக்கெல்லாம் பணம் எங்கே இருந்து? திமுகவினுடைய அண்ணா அறிவாலயத்தில் உள்ள நிதியிலேருந்து, திமுக ஃபண்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்கா? தமிழ்நாடு கவர்மெண்ட் ஃபண்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்காங்களா? அப்போ இந்த நிதியை எந்த நிதியிலேருந்து கை வச்சு பண்ணியிருக்கீங்க? இந்த 2 கேள்வி எழும்புது. இப்போ மக்களுக்கு 5000 ரூபாய் வந்துருச்சா? உங்களுக்கு எல்லாருக்கும் வந்துருச்சா? போட்டுட்டேன்னா அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆயிடுச்சான்னு கேட்டிங்களே, வந்துருச்சு. எங்கேருந்து டெபிட் ஆச்சு? அந்த கேள்வி இருக்குல்ல. எஸ்சி எஸ்டியினுடைய ஃபண்டை தானே நீங்கள் எடுத்துகிட்டு வந்து அப்போ தாழ்த்தப்பட்ட பழங்குடியின மக்களுக்கு வாழ்வாதாரத்துக்காகவும் அவர்களுடைய வாழ்வாதாரம் மேம்படுவதற்காகவும் அங்கே அவங்களுடைய கல்வித்துறைக்காகவும் அவர்களுடைய தொழிலுக்காகவும் அவங்களுடைய வாழ்வியலை மேம்படுத்துவதற்காக வைத்திருந்த பணத்தை இந்த மாதிரி எடுத்து கொடுத்துருக்கீங்கன்னா இதற்கான அதிகாரம் யார் கொடுத்தா? இது சரியா தவறு? இது எவ்வளவு பெரிய தவறு? அப்போ இதை கொடுப்பதற்கு உங்களுக்கு கிட்டத்தட்ட 6500 கோடி ரூபாய் உங்களுக்கு பணம் இருக்கு அப்படின்னு சொன்னால், அப்போ வேலை செஞ்சவங்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு பணம் இல்லைன்னு சொல்றீங்களே முதல்வர் அவர்களே, இதுதான் சமூக நீதி பேனாவான்னு கேட்குறோம். இந்த சமூக நீதி பேனா இதை எழுதுதான் கேட்குறோம். ஆனால் உங்க அப்பாவுக்கு 60 கோடியில் பேனா செலவைக்கிறதுக்கு முடியும்னா அந்த ஃபண்ட் எங்கேருந்து வருதுன்னு கேட்குறோம். அப்போ உழைச்சவனுக்கு கூலி கொடுக்கறதுக்கு காசு இல்லைன்னா நீங்க சொல்லக்கூடியது எப்படி சமூக நீதியை ஏத்துக்க முடியும்னு கேட்குறோம். அதை விமர்சனம் பண்றாரு சார். இப்போ இன்றைக்கு பாத்தீங்கன்னா நிறைய லைவ்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், ரீசெண்ட் டைம்ஸ்ல நடந்த பிரச்சனைகளை வந்து அட்ரஸ் பண்ணி பேசினாரு. குறிப்பா நாங்குநேரி சம்பவத்தை வந்து பேசியிருந்தாரு. ஆனா நாங்குநேரி சம்பவத்துல வந்து என்ன நடந்தது இல்லை எப்படி அப்படின்றதுல எதுவுமே அதுல அவருடைய ஸ்டாண்ட் அப்படின்றத வந்து ஒரு லைன்ல தான் வந்து சொல்லியிருந்தாரு. ஸ்டாலின் தொடரட்டும், சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்கட்டும் அப்படின்ற மாதிரி, அவ்வளவுதான் அதுக்கு பதில் அப்படின்னு சொல்றாரு. எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு வரியில தான் பதில் சொல்வாரா? அதை பத்தின ஒரு புரிதலை மக்கள் கிட்ட போய் சேர்க்கறதுக்கு அவர் என்ன செய்ய போறார்? மக்கள் எல்லாம் புரிஞ்சிக்காம வந்து இப்போ நீங்க சொல்றது பார்த்தா மக்கள் எல்லாமே புரிஞ்சிக்காம அப்படியே இப்போ இதா இருக்காங்கல்ல. மக்களுக்கு எல்லாமே தெரியும். தெரிய போய் தான் அங்க அத்தனை கூட்டம் லட்சக்கணக்கான பேர் ஆர்ப்பரிக்கிறோம். புரியுதுங்களா? இங்க சொல்லக்கூடிய இப்போ நான் சொன்னேனே, இப்போ இதுல திண்டுக்கல்ல 2.25 கிலோ கஞ்சா பிடிச்சாங்கன்னு சொல்லிட்டு அதை பத்தி பேசணுமா? இல்ல எடையக்கோட்டைன்ற திண்டுக்கல் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஊர்ல ஒரு பையன் நீர்நிலையில பிணமாக மிதந்தான ஆணுறுப்பு அறுக்கப்பட்ட சூழல்ல அந்த கொலையை பத்தி பேசணுமா? நாங்குநேரியில் நடந்த பிரச்சனையை பத்தி பேசணுமா? திமுக ஒன்றிய இளைஞரணி செயலாளர் 2 வயது பெண் குழந்தைய பாலியல் வன்புணர்வு செய்து கொலை செய்தானே அதை பத்தி பேசணுமா? இல்ல வந்து விமானத்துல ஒரு விமான பயணிக்கு ஒரு பெண்ணுக்கு பணிப்பெண்ணுக்கு வந்து பாலியல் வன்புணர்வு செஞ்சு திமுகவினுடைய திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய கவுன்சிலரும் அவருடைய நண்பரும் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டிருக்காங்களா? இதை பத்தி பேசணுமா? நடக்கக்கூடிய அதான் சொல்றேன். இல்ல நான் சொல்லி முடிச்ச அவசரப்படாதீங்க. இப்படி நாளொரு மேனியும் எல்லா மாவட்டங்களையும் பிரச்சனைகள் அதிகரிச்சுக்கிட்டு தான் இருக்கு. புரியுதுங்களா? கும்பல் ரவுடித்தனம் அதிகரிச்சுக்கிட்டு தான் இருக்குது. இது எல்லாத்தையுமே அவர் அட்ரஸ் பண்றாரு. நீங்க என்ன சொல்றீங்கன்னா, ஒரு விஷயத்தை டீகோட் பண்ணிட்டு போகாதீங்க, அதை இன்டெப்தா பேசுங்கன்னு சொல்றீங்க. இன்டெப்தா பேசுறதுக்கான நேரமும் அதுக்கான மேடையோ அது கிடையாது. எல்லாத்தையுமே பார்க்கணும். ஒட்டுமொத்த மக்களையும் சந்திக்கிறாரு. ஒரே ஒரு விஷயத்தை பத்தி இப்போ நம்ம திண்டுக்கல்ல இருந்து 2.25 கிலோ கஞ்சா மட்டும் எடுத்துப்போம். அதுல 7 பேர் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க. 7 பேர் குடும்பத்தில் உள்ளவங்க அவங்க இல்லைன்னு போராட்டமும் பண்றாங்க. இந்த 7 பேரை எப்படி பிடிச்சாங்கன்னு ஒரு விஷயம் இருக்கு. கண்டிப்பா காவல்துறை போய் சர்ச் பண்ணி இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் பாதுகாப்பா இருக்காங்களா, என்னென்ன கொண்டு வராங்க போறாங்கலாம் யாரும் இது பண்ணியெல்லாம் அவங்க பிடிக்க போறது கிடையாது. யாரோ ஒருத்தர் தகவலின் அடிப்படையில் தான் பிடிக்க போறீங்க. அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா திருடிட்டு போனா கூட அவனுக்கு நீங்க துப்பு கொடுத்தாதான் நீங்க போய் பிடிப்பீங்க. நீங்களாம் ஆராய்ஞ்செல்லாம் நீங்க பிடிச்ச காலங்கள்லாம் போயிடுச்சு. இந்த ஸ்காட்லாந்து போலீஸுக்கு இணையான போலீஸ்ன்றதெல்லாம் நம்ம ஊர் போலீஸ் கிடையாது. அப்படி இருக்கும் பட்சத்துல
இந்த விஷயங்களை வந்து இப்போ இதெல்லாம் எடுத்துட்டீங்க, 7 பேர் கைது செய்யப்பட்டாச்சு. இப்போ இந்த கஞ்சா இந்த 7 பேருக்கு எங்க இருந்து வந்தது? அதை எடுக்கணும்ல. அப்ப அவனுக்கு எங்க இருந்து வந்தது? இதற்கான முதலாளிகள் ஏன் எப்பொழுதும் பாதுகாக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க? அதற்கான பதில் இங்க சொல்லணும்னா, திரும்பவும் சொல்றேன், அது நீண்ட நெடிய ஒரு விவாதமா போகும். சார் இப்போ நீங்க நீண்ட நெடிய விவாதமா இப்ப நீங்க சொல்ற மாதிரியான கருத்துக்களை நான் கேட்கல சார். நான் கேட்க வந்தது என்னன்னா, இப்போ விசிகாவினர் வந்து சிலர் கேட்கறாங்க, அதாவது கவினுடைய ஆணவ கொலை நடந்தப்போ அதே திருநெல்வேலி மாவட்டத்துல இவ்வளவு பெரிய பிரச்சனையா பேசப்பட்டப்போ அதை வந்து விஜய் அவர்கள் பேசல. ஆனா இப்போ நாங்குநேரியுடைய பிரச்சனை நடந்தப்போ அதுக்கான ஒரு ட்வீட் போடுறாரு, இன்னைக்கு மேடையிலையும் அதை பதிவு பண்றாரு. அங்க மற்ற சமூகத்தினருக்கும் பிரச்சனை வந்திருக்கு, அங்க வந்து மற்ற சமூகத்தினரும் உயிரிழந்திருக்கிறாங்க அப்படின்றப்போ அந்த ஒரு பிரச்சனையை அட்ரஸ் பண்றாரு. பட்டியலின மக்கள்ல ஒருத்தர் வந்து அநியாயமாக ஆணவ கொலை பண்ணப்பட்டிருக்காருன்றப்போ அங்க விஜய் வாய்ஸ் அவுட் பண்ணல அப்படின்னா அதுலயே அவர் யாருன்னு தெரியுது அப்படின்னு சொல்லி சில கருத்தை முன் வைக்கிறாங்க. அதுக்கு தான் உங்களுடைய பதில் என்ன இருக்கட்டும். இதுல முதல்வருடைய நிலைப்பாடு நான் சொல்லுங்க. எதுல கேக்குறீங்க? கூட்டணியில உட்கார்ந்துகிட்டு தொங்குன்னு தொங்கிட்டு இருக்கீங்க. கூட்டணியையும் அவங்க கேள்வி கேட்க தான் சார் செய்யறாங்க. இது வந்து திருப்பி நான் என்ன கேள்வி கேட்டு என்னத்த பண்ணிட்டீங்க? மதுவுக்கு எதிரான பயணம் சொல்லிட்டு சமூக நீதி பயணமா மாத்திருக்கீங்களே. போதை ஏன் அவங்க தான் அதுக்கு கேள்வி கேட்கணுமா? நீங்க கூட கேள்வி கேட்கலாமே, ஏன் கேள்வி கேட்க மாட்டீங்கன்றத நான் திருப்பி சொல்றேன். அதுக்கான தகுதி உங்களுக்கு இல்லைன்னு சொல்றோம். யார் விசிகாவுக்கு? ஆமா இல்லைன்னு சொல்றோம். நீங்க அந்த பயணத்தை வந்து ஒன்றிய அரசை நாங்க போதை இல்லா ஒன்றியமா மாத்துவோம்னு போய் கேட்டீங்களே. இங்க ஆட்சியும் அதிகாரத்தையும் கையில வச்சுக்கிட்டு கூட்டணி ஆட்சி நீங்க உட்கார்ந்துகிட்டு 4 எம்எல்ஏக்களை கைது கூட்டணியில உட்கார வச்சுக்கிட்டு உங்களால அதை கேட்க முடியல. அதுக்காக ஒரு பயணத்தை நீங்க மேற்கொண்டுட்டு அதை ஒன்றிய அரசுன்னு சொல்றீங்களே. அப்ப நீங்க எவ்வளவு வந்து மக்களை ஏமாலியா நினைச்சிட்டு இருக்கீங்க? நான் என்ன கேட்கிறேன், இதுக்கு அவர் கேட்கல. இதுல கேட்க போது சாரிமான்னு போன் பண்ணி கேட்டாரு. அஜித் குமாருடைய மரணத்துக்கு சாரி கேட்டாரு. சொல்லுங்க, நான் பேசிடுறேன். அப்ப அந்த இடத்துக்கு விஜய் அவர்கள் போனாரு. நீங்க போகாத முதலமைச்சரை விமர்சனம் ஏன் செய்ய மறுக்குது விசிகா? அதுக்கப்புறம் சாதிய ஆணவ படுகொலை பத்தி பேசுறீங்க. இன்னைக்கு சாதிய ஆணவ படுகொலைக்கு சட்டம் இயற்றுங்கள்னு தளபதி விஜய் அவர்கள் சொன்னாரு. திமுக ஏன் ஏற்றல? நீங்க சொல்லுங்க சார். ஆணவ படுகொலைக்கு சட்டம் ஏற்றுவோம்னு சொல்லி அதையும் அவங்க பேசிட்டு தான் இருக்காங்க. நான் கேட்க வர நீங்க அப்படியே மடைமாற்றம் பண்ணாதீங்க சார். நான் கேட்கிற கேள்வி என்னன்னா, அவங்க கேட்கக்கூடியது இப்ப விசிகே அந்த விஷயங்கள் எல்லாம் அட்ரஸ் பண்றாங்க, திமுக கிட்டயும் பேசுறதா. நடிக்காதீங்க, நாடகம் நடிக்காதீங்கன்னு சொல்றேன். நீங்க பேசுறாங்க, திமுகவுக்காக நாடகம் நடிக்காதீங்க. விசிகே நடிக்கிறாங்க, நாங்க பேசிட்டு தான் இருக்கோம். நடிக்கிறாங்க. கவின் ஆணவ படுகொலை வரும்போது ஆணவ கொலைகளுக்கான சட்டத்தை ஏற்றுங்கன்னு சொன்னது தலைவர் தளபதி தான். எங்க சொன்னாரு? ஆமா சொன்னாரு. எங்க அப்ப அந்த இஷ்யூ வந்து இப்ப வாயே திறக்கலையே. அதுக்கு முன்னாடியும் சொல்லியிருக்காரு. அந்த சம்பவத்துக்கு அப்புறம் நீங்க அந்த ஒரு விஷயத்துக்காக பேசுறீங்க இல்லையா, அதுக்கு முன்னாடி நடந்த விஷயத்துக்காக இப்ப தம்பி அஜித் குமாருக்காக பேசினார்ல, அங்க போய் நின்னுட்டாரா முதல்வர்? அங்க போய் படுத்துக்கிட்டாங்களா? அங்க கவினுடைய நான் என்ன கேட்கறேன்னா, கவினுடைய அப்பா ரொம்ப தெளிவா சொல்றாரு. அவர் வந்து விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்தவர், புரியுதுங்களா? எங்க தலைவர் வந்ததுக்கு அப்புறம் தான் நான் அத்தனையுமே பண்ணுவேன்னு சொல்லிட்டு அது முழுக்க விடுதலை சிறுத்தைகளுடைய கட்டமைப்புக்குள்ள போன ஒரு விஷயம். அந்த சொல்லி அந்த ஒரு விஷயத்தை மட்டும் வச்சுக்கிட்டு ஒட்டுமொத்த தமிழ்நாடு விடுதலை சிறுத்தைகளுடைய பிரச்சனையில அது, அதனால நீங்க பண்ணக்கூடாதுன்னு பண்ணலையா? இல்லம்மா, திருப்பி நான் சொல்றத முழுக்க புரிஞ்சுக்கிட்டு கேளுங்க. இல்ல நீங்க ஒரு விஷயம் சம்பவத்தை இல்ல அப்ப எல்லாத்தையுமே பேசுங்க. நல்ல பரவலா விரிச்சு பேசுவோம் வாங்கன்னு சொல்றேன். மேப்ப ஃபுல்லா விரிங்க. ஏன் இந்தியாவை மட்டும் பாக்குறீங்க? உலக நாடுகளையும் பார்க்கலாம்னு சொல்றேன். நான் என்ன கேட்கிறேன்னா, தூத்துக்குடியில துப்பாக்கி சூடுல நடந்த அத்தனை 13 உயிர்களுக்கும் இன்னைக்கு வந்து பதவி உயர்வு கொடுத்து வச்சிருக்கிற இந்த ஸ்டாலினுடைய அரசு அது அண்ணன் விமர்சனம் பண்ணி பேசுங்கன்னு சொல்றேன். ஏன் மறுக்குது இந்த சமூக நீதி? விசிக கூட்டணியில இருந்துகிட்டும் சில இடங்கள்ல நிறைய இப்ப இந்த மாதிரியான சமூக பிரச்சனை நீங்க நான் என்ன சொல்றேன்னா, நாங்கள் சமூக நீதி இப்ப நாங்க பேசாதவர்களாவே இருந்துட்டு போறோம். விசிகவும் பேசல சார். நான் சொல்றேன் ஸ்வேதா, நாங்க பேசாதவர்களாவே இருந்துட்டு போறோம். ஆட்சியிலும் அதிகாரத்திலும் சீட்டை வாங்கி இப்ப அழகு பார்த்துக்கிட்டு இருக்கிறது தாவேகாவா திமுகவா விசிகாவா? ஆட்சியில பங்கெடுத்துக்கிட்டு இருக்கிறது விசிகாவா தாவேகாவா? யார் இருக்கிறது? முதல்வருக்கு பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கிற யார் இருக்கிறது? பொது தொகுதியை வந்து நீங்க கேட்பதற்கு வந்து நீங்க ஒரே தட்டுல சாப்பிடுவதற்கு சமம் போல இந்த தாழ்வு மனப்பான்மையை ஏற்படுத்துறாரு. அந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்றாரு. இது சாதிய ஆணவ போக்குக்கு எதிரானதுன்னு அண்ணன் வன்னியரசு பேட்டி கொடுத்திருக்கிறாருல்ல.
முதல்வர் கலைஞர் கருணாநிதி அப்படிதான் சொன்னாருன்னு. எங்களுக்கு 1 சீட்டு 2 சீட்டு கொடுத்துட்டு 234 தொகுதியில் நான் உனக்கு வேலை செய்யணும், நீ ஜெயிச்சு நீ ஆட்சியில் உட்காருவ, எனக்கு நீ ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு தரமாட்டேன்னு சொல்லுது திருமாண்ணன். காணொலி இருக்கு, தரவா? சார் அதற்கான சூழல் இல்லைன்னு அவங்க சொல்றாங்க. நீங்க அவங்களை கேள்வி கேட்கறதெல்லாம் சரி சார், நான் உங்ககிட்ட வைக்கிற கேள்விக்கு பதில் சொல்லாம அவங்க பண்ணல எங்களை மட்டும் ஏன் கேக்குறீங்க? நீங்க அவங்க தானே கூட்டணியில இருக்கிறாங்க, கூட்டணியில இருக்கிறவங்களை கேளுங்க, நீங்க கிட்ட கேக்குறீங்க. நீங்க நாங்க தான் மாற்றா வரோம், எங்களுக்கு ஓட்டு போடுங்க, நாங்களும் முதலமைச்சர் கேண்டிடேட்னு சொல்லக்கூடியவர் ஏன் இத பத்தி பேச மாட்டாரு? இந்த பிரச்சனையில பாகுபாடு காமிச்சு கருத்து வைக்கிறாரான்னு கேக்குறேன். பேசுறதுக்கு வந்திருக்கேன். உங்களுக்கு நான் சம்பளம் தரணுமா, இந்த நிறுவனத்துடைய ஓனர் தரணுமா? யார் தரணும்? இந்த நிறுவனத்தை நடத்தக்கூடியவர் உங்களுக்கான சம்பளத்தை தரணுமா, நான் உங்களுக்கான ஊதியத்தை தரணுமா? யார் தரணும்? இந்த நிறுவனம் தானே தரணும். சரி சார், இப்ப அதுக்கும் இதற்கும் என்ன சம்பந்தம் சார்? யார் தரணும் சொல்லுங்க. அதுதான் சார், இப்போ நீ இல்லம்மா யார் தரணும்? மக்கள் உங்களை அங்கீகரிக்கணுமா? திமுக கேள்விக்கு பதில் அது இல்ல சேட்டா. என் கேள்விக்கு பதில் அது இல்ல. நீங்க கேக்குற கேள்விக்கு பதில் வந்து என்னன்னா சார், இந்த நிறுவனம் உங்களுக்கு ஊதியம் தரணுமா, நான் தரணுமா? நீங்க எதிர்பார்க்கிற பதில் சொல்ல முடியாது சார். நான் என்னோட பதில் தான் நான் சொல்றேன். நீங்க சேட்டாக்காக தேவைப்படக்கூடிய பதில நான் சொல்லணும்னு ஒருபோதும் எதிர்பார்க்காதீங்க. இங்க ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கையும் ருசிச்சுக்கிட்டு நான் 5 வருஷம் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம கூட்டணியில உட்கார்ந்துகிட்டு மக்களுக்கு எதுவுமே பண்ணாம நீங்க வந்து இன்னைக்கு வந்து விஜய் அதை பண்ணல, விஜய் இதை பண்ணல, எந்த அடிப்படையில நீங்க அதை கேக்குறீங்க? அங்கீகாரம் தரணும்னா மக்கள் அங்கீகாரம் நீங்களும் செஞ்சாதானே தருவாங்க. திமுகவோட சேர்ந்து வீட்டுக்கு போகுது, திமுகவோட சேர்ந்து வீட்டுக்கு போகுது நீங்களும் நான் எழுதி வச்சுக்கங்க. யார் விசிகவும்? ஆமா, திமுகவோட யாரெல்லாம் இன்னைக்கு போகக்கூடிய அத்தனை பேரையும் வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு என்ன ஒருத்தரை கூப்பிட்டுட்டாங்க, கூட்டிட்டு வந்து இப்போ அவர் வந்து நின்றுக்கிறாரு, அவரை கூட்டிட்டு போயிட்டாங்க அறிவாலயத்துக்குள்ள. அவரு கூட்டிட்டு போயிட்டு உங்களுக்கு எத்தனை தொகுதி என்ன எது லிஸ்ட் கொடுங்க. ஐயா நான் கடலை வித்துக்கிட்டு இருந்தேன் வெளியில, திடீர்னு கூப்பிட்டாங்க, நான் வெளியில நின்று வந்துட்டேன் இருக்கிறேன். இப்படிதான் உங்களுக்கு யாருமே ஒதுங்க மாட்டாங்களே, அப்படி ஆளு தேவையில்லைன்னு சொல்றேன். அப்படி ஆட்கள் தேவையில்லை, அப்படி ஆட்கள் தேவையில்லை. சந்தர்ப்பவாத இந்த பாருங்க, இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தக்கூடியவர் தலைவர் தளபதி அல்ல. அவருக்கான ஒரு வாய்ப்பை கேட்கல, மக்களுக்கான கடைசி வாய்ப்புன்னு பதிவு செய்யறாரு. நீங்க போடுறதும் போடாதும் உங்களுடைய விருப்பம். ஜனநாயகத்தினுடைய உரிமை யார்கிட்ட இருக்கு? உங்களுடைய விரலை பிடிச்சி நான் கொண்டு போய் அழுத்த முடியுமா? ஸ்வேதா ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு அது உங்களுடைய உரிமைமா. நாங்க பேசதான் முடியும், புரியுதுங்களா? பேசினவங்க யாரு, ஏமாத்திக்கிட்டு பேசுறோன்ற பேர்ல ஏமாற்றியவர்கள் யாருன்றது தெரியும். பேசலனாலும் மக்களுக்காக யார் நிக்கிறான்றதும் தெரியும், புரியுதுங்களா? எல்லாத்துக்காகவும் எல்லாத்துக்காகவும் பேசணும். இன்னைக்கு கூட தான் சொல்றாரு, எல்லாம் மேம்போக்கா யாரெல்லாம் ஜனநாயகத்துக்கு குரல் கொடுத்தீங்கன்னு எங்களுக்கு தெரியும், இருந்தாலும் எல்லாருக்கும் நன்றின்னு சொல்றாரு. அது ஏன் இன்னைக்கு கொடுத்தீங்க, இதை ஏன் அன்னைக்கு சொல்லல? விருப்பம் இருந்தா ஏத்துக்கங்க, இல்லைன்னா தூக்கி போட்டு போங்க. ஓகே, அந்த நன்றியை தூக்கி போட்டு போங்கன்னு சொல்றோம் இல்லையா? ஓகே சார், சரி சார். இப்போ ஜனநாயகன் படத்தை இன்றைக்காக தான் முதல்ல முறையாக ஜனநாயகன் பற்றி விஜய் அவர்கள் மேடையிலேயே பேசுறாரு. சோ அதுக்கான காரணம் என்ன சார்? அவருக்கு இப்பவும் காரணம் கிடையாது, புரியுதுங்களா? சொல்றாரு இதை பேசல அதெல்லாம் பேசலன்னு நீங்க சொல்ற மாதிரி டீகோட் பண்ணி போறாரு. ஓகே, புரியுதுங்களா? அதனால வந்து இதைதான் இன்னைக்கு அவர் இப்பவும் சொல்றாரு. தனக்காக வந்த மக்களை தனக்காக பயன்படுத்தாதவன் தான் தலைவர். ஜனநாயகன் வரும்போது ஜனநாயகன் படத்துக்கு தடைபடும் போது இந்த ஜனநாயகத்தை கையில் எடுத்துக்கிட்டு தனக்காக இருக்கக்கூடிய ஒரு கூட்டங்களை ஒட்டுமொத்த தமிழகமும் ஒரு போராட்டம் பண்ணுங்க, தனக்கான ஒரு விளம்பரத்தை தேடக்கூடிய நபர் அல்ல அவர். இதுதான் பெரியாருடைய சமூக நீதினு சொல்றாரு. அதை அவர் கையில் எடுத்துக்கிட்டாரு. பெரியாருடைய பேரனா இன்னைக்கு அந்த இடத்துல நிக்கிறாரு. இன்னைக்கு பெரியாரையும் அண்ணல் அம்பேத்கரையும் ஒரே இடத்துல வச்சு பாக்குறாருன்றதான் இங்க இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் பதறுது. இவர் எப்படி அம்பேத்கரை வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அம்பேத்கரையும் பெரியாரையும் எல்லாத்தையும் நீங்க வச்சுக்கிட்டு சாராயம் விற்பவங்க கூட சேர்ந்து கூட்டணியா ஆட்சி அமைப்பது தான், கூட்டணியை சீட்டு வாங்கிட்டு கூட்டணியில நிற்பது தான் சமூக நீதியா? அண்ணன் திருமாவளவன் அதை தான் எதிர்பார்க்கிறாரா? நீங்க இங்க சண்டை தான் போட்டுக்கிறீங்க, எங்களுக்கு இன்னும் 2 கொடுங்க, இன்னும் 4 கொடுங்க, இன்னும் 3 கொடுங்கன்னு. அப்போ இந்த ஜனநாயகத்தை நீங்க பார்க்கலையே, மறந்துட்டீங்க எல்லாம் மக்களை. உங்களுக்கான சண்டைகளை தான் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. எதிர்த்து நின்று பேசவே முடியலையே. மக்கள் இதெல்லாம் கவனிச்சுக்கிட்டு தானே ஸ்வேதா இருக்கிறாங்க. நிச்சயமான இப்ப இங்க நடந்துகிட்டு இருக்கிறது அரசியல் புரட்சியே அல்ல, இது மிகப்பெரிய தளபதியினுடைய மௌன புரட்சி. நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை, அரசியல் வரலாற்றை இதுவரைக்கும் இல்லாத ஒரு விஷயத்த மாற்ற போகுது. ஓகே சார், மௌனத்தை வைத்து புரட்சி செய்யறாருன்னு சொல்றீங்க. அந்த மௌன புரட்சி வெற்றி பெறுமா இல்லையா அப்படின்றத கூடிய விரைவில் தேர்தல் வந்து அதை வந்து காமிக்கும். ஸோ நிறைய விஷயங்களை நம்ம பேசணும் சார். நன்றி சார். வாழ்த்துக்கள்.